சந்தோஷ் கிளம்பலாமா? எனது கிளம்புறதா? எனக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் வேணும்டா. ஏய் வேணாண்டா, உனக்கு இப்போ ஓவர் ஆயிடுச்சு, போலாம்டா. டேய் எனக்கடா ஓவர் ஆயிடுச்சு, நான் எப்பவும் ஸ்டேடிடா. என்னடா அவன் ஸ்டடின்னு சொல்லிட்டு இப்படி சாயறான்? டேய் இந்த லட்சணத்துல இவர் ஸ்டடியா பைக் ஓட்டு வரான். இப்போ என்னடா பண்ணலாம்? டேய் பேசாம எல்லாரும் நைட்டு எங்கேயோ படுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா, இவன் சொல்றதாண்டா கரெக்டு. டேய் முடியாதுடா, நான் வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லைன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. இப்ப மட்டும் திட்டாம இப்படியே போனா பாராட்டுவாங்களா? இப்ப போனாலும் திட்டதான் செய்வாங்க. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது கேளு. இங்கேயே படுத்துட்டு காலையில போ. நான் மச்சான் நான் சொல்றது. ஆமாண்டா, மாப்பிள்ள சொல்றதுதான் கரெக்ட். உன் பேரண்ட்ஸு? டோன்ட் வரி மாமா, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். மச்சான் மட்டை ஏட்டான்டா அவன். என்னம்மா சந்தோஷ் வந்தாச்சான்னு பாக்குறீங்களா? ஓ அரம புள்ள இவ்வளவு சீக்கிரமால வரமாட்டான், இன்னும் அவன் வரல. பாத்தியாமா, நீ எனக்கு படிச்சு 9 மணிக்குள்ள வரணும்னு சொல்லியும் சந்தோஷ் உன் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்கல. அவனுக்காக போய் டாடி கிட்ட கோச்சிக்கிட்டு அன்னைக்கு தாம் தூம்னு எப்படி குதிச்ச? இந்த வீட்ல சந்தோஷ் மட்டும் இல்ல, யாருமே என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. அம்மா இப்ப இத நீ டாடிய மனசுல வச்சுக்கிட்டு தானே சொன்ன. ஆனா டாடி உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரு பாருங்க. இப்ப உங்க மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வச்சுப்பீங்க? அனு. ஹாய் டாடி. ஹாய். என்ன அனு ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் தான் கரெக்டா இதுக்கு வந்துட்டேன்ல, என்னால கோவமோ வருத்தமோ இல்லையே. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அனு சந்தோஷ் வந்துட்டான்ல? வந்துட்டாங்க. குட். நில்லம்மா, சந்தோஷ் மேல இருக்கிற பாசம் உன்னை அப்பா கிட்டே போய் சொல்ல வச்சிருச்சுல? அது இல்லடி, அது ஏமா உங்க நிம்மதி நீங்க இப்படியே கெடுத்துக்கிறீங்க? ஏன் நிம்மதியை விட இந்த குடும்பத்தோட நிம்மதியை போயிடக்கூடாது. நீ செய்யறதெல்லாம் நல்லதுக்கு நினைச்சு செஞ்சுட்டு இருக்க, இதெல்லாம் பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விடும், பாத்துக்கிட்டே இரு. உனக்கு இப்ப என்னதாமா பிரச்சனை? யாரும் வேதனைப்படக்கூடாதுடி. இன்னைக்கு இப்படி சொல்ற நீ, அன்னைக்கு அப்பா மனசு வேதனைப்படுற மாதிரி அவ்வளவு கோவமா பேசின. கேக்குறால பதில் சொல்லமா? ஏய் என்னடி இது? ஏன்டி இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றீங்க? நீங்க எங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா, ஆனா நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, பாத்துக்கோங்க. ஏய் சேகர், சரியான தருதல, எந்திரிடா. என்னாச்சு ஆண்டி? காலேஜ் படிச்ச பசங்க மாடியில உட்காந்து எதிர்கால வாழ்க்கையை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சா இப்படியாடா குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு படுத்திருப்பீங்க? எந்திரிடா, எப்படி தூங்குறான் பாரு. இந்த கருமத்தை எல்லாம் எப்படி எனக்கு தெரியாம ஒழிச்சு எடுத்து வந்தானோ திருட்டு நாய். குடிச்சிட்டு தூங்குறத பாரு. ஏய் ஒழுங்கு மரியாதை இப்ப எந்திரிக்கிறியா இல்ல சுடுதண்ணி கொண்டு வந்து மூஞ்சில ஊத்தவா? ஆண்டி கோச்சுக்காதீங்க ஆண்டி, இந்த பாட்டில் எல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடுறேன் ஆண்டி.
டேய் வாங்கடா போலாம். நாங்க வரோம் டி. ஏய் சீக்கிரம் போடா. வராதீங்கடா. இனிமே எவனையாவது இந்த வீட்டு வாசல் பக்கம் பார்த்து அவ்வளவுதான் தொலைச்சு கட்டிடுவேன். ஏய் சேகரே, எந்திரிடா எந்திரிடா. சரியான கருதல தூங்கு மூச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களை வேற கூட்டிட்டு வந்துட்டா. இனிமே இந்த வேலையை வச்சுக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. வரையானோ சந்தோஷ் எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கான். ஓ சரி. அது வந்துங்க அவன் Thursday வந்துறேன் சார் with all the necessary papers. Okay சார், thank you. குட் மார்னிங் சுந்தரம். என்ன காலையிலேயே ரொம்ப பிஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, புது கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தேன். வா உட்காரு. உட்கார்றதுக்குலாம் நேரம் இல்ல. நான் அடையார் சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ராஜாராமன் இன்னும் வரலையா? வரல, வர டைம் தான். உட்காருடா. இல்ல லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ராஜாராமன் வந்தா நான் சைட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. ஓகே. குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங் சார். என்ன சார் மூட் அவுட்டா போறாரு? என்னடா கோபி போலியா நீ? இல்ல கிளம்பினேன். எதிர்த்தாப்புல ராஜாராமன் வந்தான். குட் மார்னிங் சொன்னேன், கண்டுக்காம அவன் ரூமுக்கு போயிட்டான். இதுக்கு அப்செட் ஆகுற? உனக்கு கவனிச்சிருக்க மாட்டான், அவ்வளவுதானே? இல்ல இல்ல, அவன் முகமே சரியில்லை. ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தெரியுது. சுந்தரம் வாயன், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரி வா போலாம். சந்தோஷ் வந்துட்டான்ல? வந்துட்டாங்க. சந்தோஷ் எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கான். ராஜாராமா, டேய் என்னடா ஆச்சு? என்னாச்சு ராஜாராமா? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏண்டா என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. இத்தனை நாளா நான் மட்டும் தான்டா பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு என்ன பொய் சொன்னாங்க? அனு. அனு பொய் சொன்னாளா? அதுவும் உங்ககிட்டயா? ஆமாண்டா. அதுக்காக நான் அவளை குறையோ குத்தமோ சொல்ல மாட்டேன். எல்லா தப்பு என்னோடதுதான்.
என்னை சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கெடுத்துட்டு இருக்கேன்டா. ராஜாராமா, என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. நேத்து நைட் நான் வீட்டுக்கு போனதும் சந்தோஷ் வந்துட்டானான்னு கேட்டேன். வந்துட்டான், ரூம்ல தான் இருக்கான்னு அனு சொன்னா. லைஃப்ல அனு என்கிட்ட சொன்ன முதல் பொய் அது. அவ சொன்ன விதத்துல இருந்தே சந்தோஷ் இன்னும் வீட்டுக்கு வரலைங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை நான் அவகிட்ட கேட்டுக்கல. தேவையில்லாம அவளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்க நான் விரும்பல. அவ பொய்ய நான் நம்பிக்கிட்ட மாதிரியே காட்டிக்கிட்டேன். டேய், இதுக்கு அப்செட் ஆவற? அதோட முடியல சுந்தரம், இன்னும் இருக்கு. காலையில ஆபீஸ்க்கு வரும்போது சந்தோஷ் எங்க மறுபடியும் அவகிட்ட கேட்டேன். அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா. ஏன், அது உண்மையா கூட இருக்கலாமே. அனு எதுக்கு உங்ககிட்ட அனாவசியமா பொய் சொல்லணும்? கரெக்ட் கோபி சொல்றது. நீ முதல்ல சந்தோஷம் அவன் ரூம்ல இருக்கானா இல்லையான்றத பாத்தியா? பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? பாக்கலடா. பாத்தியா, தப்பு உன் பேர்ல தான். அனு சொன்னது உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? சந்தோஷ் அவன் ரூம்லயே இருந்திருக்கலாமே. கரெக்ட். அனு அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுடா. என்னடா நீங்க ரெண்டு பேரும் அனு மேல வச்சிருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நேத்து நைட்டு சந்தோஷ் வீட்டுக்கே வரலடா. எப்படி சொல்ற? நான் ஆபீஸ்க்கு கிளம்ப கார்ல ஏறினப்போ அவன் எதிரில் பைக்ல வந்து நிக்கிறான். அவன் நைட் முழுக்க வீட்டுக்கே வரல. அவனையும் என்னைய சேர்த்து ஒன்னா வாசல்ல பார்த்ததும் அனுவோட முகம் அப்படியே செத்து போச்சுடா. பாவம், அந்த நிமிஷம் அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். நான் சந்தோஷ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அனுகிட்டையும் பேசல. வரேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி வந்துட்டேன்டா. ஆனா என் மனசு ஆறவே மாட்டேங்குதுடா. பையன் தருதலையா போயிட்டு இருக்கான். பொண்டாட்டி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அவங்கள அந்த நிலைமைக்கு ஆளாக்குனா நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன வாழ்க்கடா இது? அனுக்கு எதுக்குடா பொய் சொல்ற பாவம் இல்ல? அதுக்குன்னே தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேனே. பொய் சொல்லி உண்மை பேசுறதையே நான் மறந்துட்டு இருக்கேன். அனுவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? இதுக்கெல்லாம் என்னதான்டா முடிவு? இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் யார்கிட்ட ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. சந்தோஷ் கிட்ட என்னடா ஆரம்பிக்கணும்? அதுக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்டா சுந்தரம். சந்தோஷ ருக்கு வீட்டு கூட்டு போய் எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா அவன் எதையுமே காதுல வாங்கிக்காம கிளம்பிட்டான். இதுல ருக்குவுக்கும் கணேஷ்க்கும் வேற ரொம்ப வேதனை. அப்போ சந்தோஷுக்கு உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா கோபி, என்னையும் பல்லவியும் அவன் எங்கேயோ பார்த்திருக்கான். ஒரு பக்கம் உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில சந்தோஷ் கெட்டு குட்டிச்சவர போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் தெரியாம அனு வேதனைப்பட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் எந்த உண்மையும் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. ராஜாராமா, இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்க. இந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்க. நிச்சயமா தாண்டிடுவேன். மனசு தளர விடாத. டேய், இந்த மாதிரி சமயத்துல நீ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எழுந்துட்டேனா அப்புறம் அணு கிட்ட உண்மையை சொல்லி நீ எப்படி அவ மனசை மாத்த போற? அனு மனசை மாத்துறதா? அது என்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. இப்ப கூட அனுவுக்கு என்னால எந்த ஆறுதலும் சொல்ல முடியலையே. என்கிட்ட பொய் சொன்ன வேதனையோட சேர்த்து அது பொய்யனி எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற வலியோட அனு இந்நேரம் தவியா தவிச்சிட்டு இருப்பாளே. சொல்லுங்க அனு, எதுவா இருந்தாலும் மனசு திறந்து என்கிட்ட சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷ் விஷயம்தான். சந்தோஷ் பத்தி அவர் என்கிட்ட கேட்டப்ப அவர்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் பல்லவி. ஆமா பல்லவி, அவர்கிட்ட பொய் சொன்னதில்ல. ஆனா அவர் கேட்டப்ப அதை மறைச்சு அவன் வீட்டுல இருக்கிற மாதிரி நான் பொய் சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுக்காகவும் பொய் சொன்னதில்ல. இப்போ முதல் தடவையா அதுவும் அவர்கிட்ட போய் நான் பொய் சொல்றேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் ஒரு வார்த்தை என்ன கேட்கல. பொய் சொன்னதை விட அதுதான் என் மனசை ரொம்ப உறுத்திட்டு இருக்கு. ஏன் பொய் சொன்னேன்னா என்னை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருந்தாலும் எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். விடுங்க அனு, நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு பொய் தானே சொன்னீங்க. அதுவும் யாருக்காக?
உங்க பையனுக்காக தானே. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் என்ன வழின்னு ஒன்றும் புரியல பல்லவி. கார்த்திக் கிட்ட சந்தோஷ்க்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். கார்த்தி வீட்டில் இருக்கானா? இருக்கான். இருங்க கூப்பிடுறேன். கார்த்தி, கார்த்தி. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா உன்னை இருக்கேன். பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. சொல்லுங்க ஆண்டி. கார்த்தி, நான் கேட்கறதுக்கு நீ எதையும் மறைக்காம பதில் சொல்லணும். என்ன கேளுங்க ஆண்டி. சொல்லு கார்த்தி, உனக்கும் என் பையனுக்கும் என்னப்பா பிரச்சனை?